எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பலாம் ஹைப் கிடையாது. ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா கேரட்டு, 4, 5 சின்ன வெங்காயம், ஒரு 6, 7 சின்ன பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து வேகணும். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து விடுங்க. நல்லா மேஷ் ஆகிடும். இது தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். அதை தான் நான் ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4, 5 சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கவங்க அதையும் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு கருவேப்பிலை, தக்காளி, ஒரு தக்காளியை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஏறணும். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வதக்குங்க. பருப்பு வந்து சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டிலே வந்து நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. மத்து இருந்துச்சுன்னா மத்தில் வந்து மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் கரைச்சி போட்டுக்கிட்டேன். இது வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன், ஆச்சி சாம்பார் பொடி. நான் வந்து 1/4 தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக, நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போது நான் அதில் ஒரு 100 ml தண்ணி, 1 கப்பு தண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நான் அதை கொதிக்க விடுறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க பருப்பு, புளி தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி. எனக்கு உப்பு பத்தலை, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கப்பு தண்ணி போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கமன்னு 10 வீட்டுக்கு இந்த சாம்பார் வாசனை போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.